நான்காம் இடம் வலுப்பெறும்போது ஒருவருக்கு பூர்வீக சொத்துக்கள் தடையின்றி கிடைப்பதோடு தானாகவே நிலம் மற்றும் வீடு வாங்கும் யோகமும் கூடி வரும். அதேபோல் இந்த இடத்தில் பாவக்கிரகங்கள் அமர்ந்தாலோ அல்லது இந்த இடம் பலவீனம் அடைந்தாலோ வீண் விரயங்கள், சொத்து தகராறுகள் மற்றும் தாயின் உடல்நலத்தில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நான்காம் இடத்தின் சக்தியை அதிகரிக்க தாயை மதித்து வணங்க வேண்டும். பசுக்களுக்கு உணவளிக்க வேண்டும். மேலும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக சிறந்த ஆன்மீக பரிகாரம். எவர் ஒருவர் தன் வீட்டை தூய்மையாகவும் அதே நேரத்தில் தெய்வீக பண்புகளை கொண்டு வீட்டை வைத்திருக்கிறாரோ அவருக்கு இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம் வலுவடைந்து வாழ்வில் நிம்மதியையும் வெற்றியையும் வாரி வழங்கும். மேலும் இந்த இடம் ஒருவரின் வாகன யோகத்தையும் வெளியூர் பயணங்களின் போது கிடைக்கும் வசதிகளையும் குறிப்பதால் பயணங்கள் மூலம் லாபம் ஈட்டுவதற்கு இது முக்கிய இடமாக திகழ்கிறது. மொத்தத்தில் ஒருவரின் வெளிப்படையான வளர்ச்சிக்கு காரணமான இந்த நான்காம் இடம் சீராக இருந்தால் வறுமை நீங்கி வாழ்நாள் முழுவதும் லட்சுமி கடாட்சம்தான் இருக்கும்.